என்னடா சொன்ன? என்ன தைரியம் உனக்கு? ஏன் இப்படி பேசுவியா? அம்மா ராஸ்கல், இடியட், நீ உருப்படவே மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அம்மாவும் பொண்ணையும் பிரிக்க பாக்குறியா? அவ ஏன் பொண்ணுடா? ஏன் குஷி எனக்கு வேணும். மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. You cheat, you fraud, you rascal. போன் கொடுங்க. ஏ ராஜி, நேரா நினைச்சிருக்க மனசுல. ஹலோ, என்னம்மா போன் கட்டா இருக்கு? அது கூட தெரியாம பேசிட்டு இருக்க. போன் கட்டு. ஏ போன் கட் பண்றானா? குழந்தை குரல் கேட்கணும், அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்பா. அவ சித்தி கிட்ட பாடம் படிச்சிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணது நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றான்பா. அதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். அதான் என் லைனை கட் பண்ணிட்டான். அப்பா ராஸ்கல், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஏன் பொண்ணுப்பா அவ நான் பெத்தவப்பா. என் உசுர அவளுக்கு கொடுத்திருக்கேன்பா. என் ரத்தம், என் சொந்தம், நான் உருவாக்குனது. என்கிட்டயும் பேச விட மாட்டேங்கிறான். நான் அவனை கொன்னுடுவேன்பா. கொலைகாரியா மாறிடுவேன்பா. உமா மாறிடுவேன். காம் டவுன், ஜஸ்ட் காம் டவுன் ப்ளீஸ். என் பொண்ணைய பறிச்சு வச்சுக்கிட்டு என்ன இப்படி கதற வைக்கிறாங்களேப்பா. எனக்கே விளையாட்டு காட்டுறாங்களே. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு அவனுக்கு தெரியும்பா. என் உடம்புல இருந்து உசுறு புடுங்கி வெளிய போட்ட மாதிரி இருக்குப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ப்பா. உமா, அவன் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்னேகா. ஆமாப்பா, அவதான், அவளேதான். அவளாலதான் என் குழந்தை என்ன வெறுத்துச்சு. என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே. என் குழந்தை என்ன பார்த்தாலே பயப்படுதேப்பா. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, என் புருஷனையும் பிரிச்சுட்டா. இதே மாதிரி அவ புருஷன் கிட்ட இருந்து அவளை நான் பிரிக்கல, பிரிப்பேன். அவளை வீட்ல இருந்து வெளியே துரத்துவேன்பா. நடு தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்பா. அப்ப தெரியும்பா இந்த உமா யாருன்னு. இந்த உமா யாரு தெரியும்பா. உமா, இந்த உமா யாரு தெரியும்பா. உமா, அப்ப தெரியும். உமா, 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 just cool down, just relax, okay? Relax. Relax. இங்க வாங்க. முதல்ல உட்கார் முதல்ல. டென்ஷன் ஆகாத, கூல் டவுன், just relax. இதோ வரேன். பண்ணணும், ஏதாவது பண்ணணும். இந்த மாத்திரை முதல்ல சாப்பிடு. கொடு. இப்படி கொடு. ரிலாக்ஸ், ஜஸ்ட் கூல் டவுன். இந்த பாரு, நீ டென்ஷன் ஆனா காரியம் கெட்டு போயிடும். அடி வாங்குறவன் தான் கத்தணும், அடிக்கிறவன் என்னைக்குமே கத்தக்கூடாது. அது மாதிரி உன் டார்ச்சர் தாங்காம ஸ்னேகா தான் கத்தணும். அவ டார்ச்சர் தாங்காம நீ கத்தக்கூடாது. அது நல்ல ஞாபகம் வச்சுக்க. என் குழந்தைய பறிச்சுட்டாங்களேப்பா. அவளை என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா. இந்த பார், உன் குழந்தை உன்னை விட்டு எங்கேயும் போகாது. தேவையில்லாம அவளை பத்தி கவலைப்படாத. அதுக்கு முன்னாடி நாம சாதிக்க வேண்டியது சிலது இருக்கு. அதை முதல்ல கவனிப்போம். ஆமா, அந்த ராகவன் குடும்பத்தை பழி வாங்கணும். அந்த வேலையை ஆரம்பிக்கணும். நீ கட்டாயம் உன் காரியத்தை சாதிக்க போற. நீ இப்பவே பாதி ஜெயிச்ச மாதிரி ஆச்சே. எப்படி? நான் எப்படி ஜெயிச்ச மாதிரி ஆயிட்டேன்? உமா, நீ எனக்கு மீனா கிட்ட மருந்து கொடுத்தேன்னு சொன்னி, என்ன இது? மருந்து துவாரகேஷ் கொடுத்தான். மீனா மாசமா இருக்கான்னு டாக்டர் கருணாகரன் ஏதோ ஸ்பெஷல் டானிக் கொடுத்தாராம். அதை ஏன் கண்ணு முன்னாடிதான் துவாரகேஷ் மீனா கையில கொடுத்தான். நான் அதுல
சூப்பர் உமா. நான் கர்ப்பம் கலைக்கிற பொடிய ஒரு நாட்டு மருந்துக்காரி கிட்ட வாங்கி வச்சிருந்தேன். ஒரு தடவை அத மீனாவோட சாப்பாட்டுல கலந்த. அவ அதை சாப்பிடாம தப்பிச்சிட்டான். அதான் அவ தினம் குடிக்கிற டானிக்ல அதை கலந்துட்டேன். இப்போ அந்த டானிக்க தான் ஸ்னேகாவும் சரவணனும் மாறி மாறி அவளுக்கு கொடுக்கறாங்க. அவளும் அதை குடிக்கிறான். அது ஸ்லோ பாய்சன் பா. அவ கர்ப்பமே நிக்காது. கர்ப்பப்பையும் வீக் ஆயிடும். அப்படியா? இதுல என்ன கூத்துனா, மீனா மறுபடியும் தான் புருஷ வீட்டுக்கு போறப்போ சரவணன் மறக்காம அந்த டானிக்க கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போறான். ஸ்னேகாவும் துவாரகேஷும் அத விஷம்னு தெரியாம சந்தோஷமா கொடுத்து அனுப்புனாங்க. வேளா வேளைக்கு சாப்பிடுன்னு அட்வைஸ் வேற பண்ணி அனுப்புனாங்க. பிரமாதம் உமா. உன்கிட்ட மோதி உன்னை அசிங்கப்படுத்தின அந்த மீனாக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்க. இதோட மோசமான தண்டனைய அந்த ஸ்னேகாவுக்கு கொடுக்கணும். நீ கொடுக்குற தண்டனைய அதை காலம் பூரா அந்த ஸ்னேகா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராஜீவ் திட்டுறது, ராகவனை திட்டுறது, ஷாமலா, ஸ்னேகா இதெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வை. மீனா விஷயத்துல புத்திசாலித்தனத்தை காட்டின மாதிரி அந்த குடும்பத்தை சைலண்டா ஏதாவது பண்ணணும். என் குழந்தைய அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு நான் தண்டனை கொடுப்பேன். குட் ஐசே. இப்பதான் நீ என் பொண்ணு. லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி நாம தான் ராஜாவா இருக்கணும். நம்மளை எதிர்க்கிறது யாரா இருந்தாலும் ஒரு புல்லு புண்ணு கூட முளைக்க விடாம அழிச்சிடணும். இதுதாம்மா நம்ம பாலிசி. இது பாரு, ரொம்ப ட்ரௌசியா இருக்க, டேப்லெட் சாப்பிட்டுருக்க, போய் தூங்கு. அப்புறம் பார்த்துக்கலாம். போ போமா. நான் வரேன். இந்த உண்மையை நான் சொல்றப்போ என் மனசுல ரத்தம் வடியுது சார். சுஷ்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா. அவ சாக போறது உறுதி. என்னன்னு? ஒன்றும் இல்லைம்மா, கிளீன் பண்ண தூசி கண்ணில் பட்டுடுச்சு. அண்ணே, நீ கொஞ்சம் நல்லா யோசி. அந்த ஷாம் லண்டன்ல இருந்து வந்ததும் என் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டு இல்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பிட்டு போயிட்டான்னு. அந்த ஆத்திரம் இப்ப கூட என் மனசுல கொதிக்குது. அவன் அவ்ளோ பேசிட்டு போயிருக்கான். இப்ப நீ என்னதான் பண்ண போற சொல்லுண்ணே. அந்த சுஷ்மா இந்த வீட்டு பொண்ணுதான், உனக்கு பிறந்த பொண்ணுதான். அவ வீட்டை விட்டு போக மாட்டா. நீ அத நிரூபி இத நிரூபின்னு என்னென்னமோ பேசிட்டு போயிட்டான். இந்த பாருண்ணே, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாதுன்னு அவன் சேலஞ்ச் பண்றான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுக்கு நீ இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாயை திறக்க மாட்டேங்கிற? ஏதோ ஆதாரம் வச்சுக்கிட்டு அவன் பேசின மாதிரி இருந்ததம்மா. என்னென்ன பெரிய ஆதாரம்? பொடலங்க ஆதாரம். இப்படிதான் ஒரு நாள் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு காட்டினாங்க. அதுல நானும் அவனும் மாலை போட்டிருக்கோம். அது எனக்கு ஒரு நாள் கோவில்ல எடுத்தோம். அது ஒரு ஆதாரமா? எங்களுக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்னு அவன் சொன்னதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுண்ணே. சுத்தமான பொய். காரி துப்பி அதெல்லாம் ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ஓடி போனான். அந்த மாதிரி ஒரு டுபாக்கூருண்ணே. அண்ணே, அவன் இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். கையில ஒண்ணு இல்லாம சும்மா போட்டு வாங்குறதுல பெரிய கில்லாடின அவன். அந்த மாதிரி தான் இப்பவும் அதே தான் அவன் பண்றான். அப்படியாம்மா சொல்றேன்? என்னன்னு நான் உன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இது பாருண்ணே, எனக்கு பிறந்த குழந்தைன்னு கூசாம அவன் சொல்லிட்டு இருக்கான். முட்டா பையன். அவ ஏன் குழந்தையா இருந்திருந்தா நான் கண்டிப்பா 10 மாசம் சுமந்து பெத்திருப்பேன்னு. நான் எந்த குழந்தையும் சுமக்கலையேன்னு. அப்புறம் எப்படின்னா அவ ஏன் குழந்தை ஆக முடியும்? அண்ணே பிளீஸ்ண்ணே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு, அவ என் குழந்தை இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த மெடிக்கல் டெஸ்டுக்கும் நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன்னு. நீ என்ன நம்புறது எனக்கு தெரியும்ண்ணே. நடு வீட்டுக்குள்ள பூந்து மிரட்டலா ஹாஸ்பிட்டல் பேரு டாக்டர் பேருன்னு வாய் கூசாம வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. இத பாருண்ணே,
ஒரு டாக்டரா நீ இருந்தும் அவன் உன்கிட்ட உளறிட்டு இருக்கானா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு. ஆமாம்மா. அப்போ உன் தங்கச்சி மேல ஒரு களங்கம் வருது, அத பாத்துட்டு நீ சும்மாவே இருக்கியே. ஏன் தங்கச்சி சுத்தமானவ? ஏன் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் அவ லண்டன்ல இருந்து வந்தா. அதுக்கப்புறம் ஸ்னேகாவை நான் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். ஸ்னேகாவை தான் குழந்தையா அவ வளர்த்தா. அவ தனியா குழந்தை எதுவும் பெத்துக்கல அப்படின்னு சொல்லி அவனை 4 சாத்து இருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவன் அவ்வளவு தூரம் பேசுறப்போ நீ புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியண்ணே. சாமி சத்தியமா சொல்றேன்னு, அந்த ஷாம நான் ஒரு காலத்துல நேசிச்சது உண்மை. ஆனா அவன் விரல் கூட என் மேல பட்டதில்லண்ணே. ஏன் அதுக்கப்புறம் நான் யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்லண்ணே. அப்புறம் இப்படின்னு இந்த சுஷ்மா எனக்கு குழந்தைய பிறந்திருக்க முடியும்? அவன் இங்க வந்து எப்படி எல்லாம் பேசினா, எவ்வளவு கலாட்டா பண்ணா. இப்ப அவன் ஆபீஸ்க்கு நாம 2 பேரும் போய் 10 பேர் முன்னாடி கலாட்டா பண்ணுவோம். அப்பதான் அவன் மானத்தை நாம வாங்க முடியும். வேண்டாமா. இது பாருண்ணே, நீ எதுவும் பேச வேண்டாம். நீ அங்க வந்து நெல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த ஷாம் கணேஷ நார்னரா கிழிக்கிறனா இல்லையா பாரு. நீ வாண்ணே. அண்ணே வாண்ணே சொல்றேன்ல, வா. ராஜி வேண்டாமா, விடு. அண்ணே சரி வாண்ணே, நான் இது உடனே வந்துடுறேன். அடுத்த 5 மினிட்ஸ்ல அங்க இருக்கேன். ஏய் நில்லு, எங்கடி அவசரமா ஓடுற? அம்மா விடுமா, நான் அர்ஜென்ட்டா போணுமா, போயிட்டு வந்துடுறேன். ஏய் இந்த பாரு, போறதுனா அப்படியே போயிடு. திரும்பி இங்கதான் வருவேனா, போகாத. அம்மா நேரம் காலம் தெரியாம விளையாடாத, என்ன விடு, நான் போறேன். ஏய் அப்படிலாம் உன்னை விட முடியாதுரி. என்னடி நீ பாட்டுக்கு போற வரேன்னு? இது என்ன சத்திரமா சாவடியா? ஏம்மா இப்படி என்ன சாவடிக்கிற? இது ஏன் வீடுடி. நான் சொல்ல வேண்டிய டயலாக்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. விட மாட்டல. இது ஏய் வந்துட்டே இருக்கு. ராஜி நில்லுமா. ஏய் நில்லுடி. ராஜி நில்லு. ஏய் சுஷ்மா பாத்தியா அவ கொழுப்ப. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டா, இப்ப மடத்தையே புடுங்கணும்னு பாக்குறா. நீ எதுவுமே கேட்க மாட்டல்ல? என்னம்மா கேட்கணும்? என்ன கேட்க கூடாதுன்னு அவளை கேட்கணும். அதான் என்ன கேட்கணும்னு கேட்டம்மா. நான் என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன உன் கண்ணு முன்னாடியே அராஜகம் நடக்குது. அப்பனும் பொண்ணும் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையாண்ணே? அவ பாட்டுக்கு வரா போறா. அந்த பையன் கூட ராஜி தப்பா நினைக்காதம்மா. ஃப்ரெண்டா தானே பழகுறாங்க. லவ் பண்றாங்கண்ணே. சரிம்மா, அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? நான் அந்த பையன் பாஸ்கியை கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப டீசெண்டான பையனா தாமா இருக்கான். சுஷ்மாவை பத்தி அவன் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியுமா. இவங்க லவ் அவங்களுக்கு ஓகேவா? மா அவன் வெளிப்படையான பையனா தாமா இருக்கான். நான் பேசி பார்த்த வரைக்கும் அந்த பையன் தப்பானவனா எனக்கு தோணலமா. அப்ப யார் தானே இங்க தப்பு? சுஷ்மா எனக்கு பிறந்தவன் சொன்ன ஷாம் தப்பு இல்ல. நான் உன் பொண்ணுதானே சொல்ற சுஷ்மா தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட ஒரு பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கான இந்த பையன் பாஸ்கி, அவன் தப்பு இல்ல. இதெல்லாம் வேடிக்கை பாக்குற நீ தப்பு இல்ல. ஆனா எல்லாத்தையும் நியாயமா கேள்வி கேக்குற நான் தப்பு. அப்படிதானே நீ சொல்ற? ராஜி நீ நிறைய கேள்வி கேளுமா, தப்பு இல்ல. ஆனா உன்னை சில பேர் கேட்கிற நியாயமான கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லவும் தயாரா இருக்கணும். நான் அப்படி எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல. ஷாம் அன்னைக்கு கேட்டாரே, டாக்டர் கிருஷ்ணவேணி கைனகாலஜிஸ்ட், கேவி நர்சிங் ஹோம்னு, அந்த டாக்டர் உனக்கு தெரியுமா, பழக்கம் இருக்கான்னு கேட்டாரே. அந்த கேள்விக்கு தான் இன்னும் உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. இனியும் பதில் வருமானு எனக்கு தெரியலமா. மனசே சரியில்லை ஷாமளா. நானே கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன், நீயே என்னை கூட்டிட்டு வந்துட்ட. நானா உங்களை கூட்டிட்டு வரலீங்க. வேற யாரு? நந்த மாமா வர சொன்னேன். என்னம்மா என்கிட்ட பேசணும்? எவ்வளவோ பேசியாச்சு மாமா. இருந்தாலும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு. எல்லாருக்குள்ளேயுமே சில ரகசியங்கள் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான நேரம்னு ஒன்று வரும்.
எனக்கான ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னை கஸ்தூரி பொண்ணா ஏத்துக்கிட்டு நீங்க தான் எனக்கும் துவாரகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கஸ்தூரி பொண்ணா மட்டும் இல்ல, கஸ்தூரியாவே பார்க்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு அப்புறம் உமா அக்காவோட சதி சூழ்ச்சினால நீங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்போ நிலைமை மறுபடியும் மாறிடுச்சு. உமா அக்கா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தோணுது. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன் மாமா. இத்தனை நாளா நீங்க யோசிச்சது தானே மாமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கருணா வெறுக்கிறீங்க, நான் அவரை போய் பாக்குறதே இல்ல. நீங்க துவாரகேஷ் அவர்கிட்ட வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் துவாரகேஷ் அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரியாவோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க நினைக்கிற தானே மாமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மாமா இன்னும் என்ன வெறுக்கிறீங்க?